ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன் 2025. செப்டம்பர் மாதம் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும், எந்த ராசிகளுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும், இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன. இவை கிரக பெயர்ச்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன. கிரக பெயர்ச்சிகளின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படுகிறது. சில ராசிகளில் இவை நல்ல பலன்களையும் சில ராசிகளில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகின்றன. செப்டம்பர் மாதத்தில் சூரியனுடன் சேர்ந்து புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களும் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன. ஜோதிட ரீதியாக இந்த முக்கிய ஒரு மாதமாக உள்ளது. செப்டம்பர் மாத கிரக மாற்றங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும். எனினும் சில ராசிகளில் இந்த அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். இவர்களுக்கு இந்த மாதம் பொற்காலமாக ஜொலிக்கும். இந்த அதிர்ஷ்ட ராசிகள் பற்றி இந்த பதிவில் காணலாம். செப்டம்பர் மாதத்தில் மேசம் முதல் மீனராசி வரையிலான 12 ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். சிம்மம் ராசி. செப்டம்பர் மாத ராசி பலன் 2025 படி உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சூரியன், புதன், கேது பேச்சிப்பார்கள். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் 2ஆம் வீட்டிலும் சுக்கிரன் 12ஆம் வீட்டிலும் குரு 11வது வீட்டிலும் இருப்பார்கள். மாதம் முழுவதும் சனி 8வது வீட்டிலும் மற்றும் ராகு 7வது வீட்டிலும் இருப்பார்கள். உடல்நல கோளாறுகள் ஏற்படக்கூடும் என்பதால் உடல்நல பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை சம்பந்தமாக அலைய வேண்டியிருக்கும். நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரம் செய்பவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் மற்றும் பெரிய ஆபத்தை உள்ளடக்கிய அல்லது சட்ட ரீதியாக தவறான எந்த வேலையையும் செய்வதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும். இளங்கலை பட்டதாரிகளுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. உங்கள் திருமணம் பற்றிய பேச்சுகள் முன்னோக்கி செல்லலாம் மற்றும் திருமணத்தை உறுதிப்படுத்தலாம். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்தில் பிரச்சனைகளை தரக்கூடும். ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதி ஒப்பீட்டளவில் சாதகமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் நன்றாக இருக்கும். மாத தொடக்கத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் பிற்பாதியில் செலவுகள் குறையும். இந்த மாதம் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் மற்றும் உங்கள் அறிவாற்றல் மற்றும் அறிவை பெறுவதற்கான விருப்பத்தால் உங்கள் கல்வியில் நல்ல முடிவுகளை அடைய முடியும். தொழில் ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். 10ஆம் வீட்டில் அதிபதியான சுக்கிரன் மாதத்தின் தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் அமர்வதால் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் 10ஆம் வீட்டில் அம்சமாக இருப்பார். வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாத தொடக்கத்தில் 7ஆம் வீட்டில் ராகு பகவான் பெயர்ச்சிப்பதும் சூரியன், புதன், கேது ஆகியோர் முதல் வீட்டில் அமர்வதும் ஆகும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடினமாக உழைத்து போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள். உங்கள் சோம்பேறித்தனத்தை நீங்கள் கைவிட வேண்டும். ஏனெனில் உங்கள் தயாரிப்பில் உங்களுக்கு குறைபாடு இருக்கலாம். உங்கள் உடல்நலம் சம்பந்தமாக நீங்கள் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் சாதகமாக மாறும். இருப்பினும் நீங்கள் உடல்நல பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் சில பிரச்சனைகளை கூட புறக்கணிப்பதை தவிர்க்க வேண்டும். பரிகாரம்: சூரிய பகவானின் அருளை பெற தினமும் சூரியனுக்கு அர்க்கியம் படைக்க வேண்டும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.